போன எபிசோடில் அட் ஹை லெவல் பாண்ட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். நீங்கள் இன்னும் அந்த எபிசோடை பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை ஃபஸ்ட்டு பாருங்கள். இந்த எபிசோடில் பாண்ட் இஷ்யூ பண்ண பிறகு அதோட ப்ரைஸ் எப்படி மாறும், பாண்ட்ஸை நம்ம போர்ட்ஃபோலியோவில் வச்சுருக்கிறதுனால நமக்கு இருக்கிற ரிஸ்க் என்ன, எந்த மாதிரியான பாண்ட்ஸ் எல்லாம் நம்ம போர்ட்ஃபோலியோவில் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். போன எபிசோடில் பாண்ட் இஷ்யூ அமௌண்ட், ஃபேஸ் வேல்யூ, மெச்சூரிட்டி டேட், கூப்பன் ரேட் இதெல்லாம் பற்றி பார்த்தோம். இப்போ ஒரு பாண்டோட ப்ரைஸ் இஷ்யூ பண்ண பிறகு எப்படி மாறிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நம்ம எக்ஸாம்பிளில் டாடா மோட்டார்ஸ் அவங்க பாண்ட்ஸை இஷ்யூ பண்ணும்போது 5% கூப்பன் ரேட், 10,000 ரூபாய் ஃபேஸ் வேல்யூ அப்படின்னு இஷ்யூ பண்ணாங்க இல்லையா. அந்த 5% கூப்பன் ரேட்டுங்கிறது அவங்க இஷ்யூ பண்ணும்போது இருந்த மார்க்கெட் இன்ட்ரெஸ்ட் ரேட். இப்போ இந்த பாண்டை இஷ்யூ பண்ணி ஒரு வருஷம் கழித்து ஃபெட் ஃபண்ட்ஸ் ரேட்டு கூடுது அப்படின்னு வச்சுப்போம். அப்போ மார்க்கெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன ஆகும்? அதுவும் கூடும். 5%ல் இருந்து கூடி 6% ஆகுது அப்படின்னு வச்சுப்போம். மார்க்கெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடிச்சுன்னா ஏற்கனவே இஷ்யூ பண்ணப்பட்ட பாண்டோட கூப்பன் ரேட் மாறுமா? மாறாது. அது ஃபிக்ஸ்டு, அது அப்படியே தான் இருக்கும். அப்போ இந்த பாண்டில் மார்க்கெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸை காம்பன்சேட் பண்ண என்ன சேஞ்ச் நடக்கும்? அதோட ப்ரைஸ் மாறும். இந்த பாண்டோட ப்ரைஸ் 10,000ல் இருந்து கீழே போயிடும். அது ஏன் கீழே போகுது? ஏன்னா இப்போ மார்க்கெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் 6%ன்னு அதிகமாக இருக்குது. அப்போ டாடா மோட்டார்ஸ் இஷ்யூ பண்ண அதே மாதிரிப்பட்ட 10,000 ரூபாய் பாண்டை வேறு யாராவது இஷ்யூ பண்ணணும்னா அவங்க அதிகமான இந்த கூப்பன் ரேட் 6%க்கு இஷ்யூ பண்ணணும். அப்போ மார்க்கெட்டில் 6% வட்டி கொடுக்குற சிம்லர் பாண்ட் 10,000க்கு கிடைக்கும்போது 5% பே பண்ணுற அதே ஃபேஸ் வேல்யூ இருக்கிற டாடா மோட்டார்ஸோட பாண்டை ஏன் மக்கள் வாங்க போகிறாங்க? வாங்க மாட்டாங்க. அப்போ மக்கள் அதை வாங்கணும்னா அதோட ப்ரைஸ் 10,000 விட சீப்பாக இருக்கணும். அதனால தான் மார்க்கெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடுனா ஏற்கனவே இஷ்யூ பண்ணப்பட்ட பாண்ட்ஸோட ப்ரைஸ் கீழே போகுது. அப்போ மார்க்கெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சா என்ன ஆகும்? அதோட ஆப்போசிட் நடக்கும். பாண்ட் ப்ரைஸ் கூடும். ஏன்னா கரண்ட் மார்க்கெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் 4%ல் இருந்தால் புதுசாக இஷ்யூ பண்ணுற பாண்ட்ஸோட கூப்பன் ரேட் 4% அப்படின்னு இருக்கும். ஆனால் ஏற்கனவே இஷ்யூ பண்ணப்பட்ட பாண்ட் அதே ஃபேஸ் வேல்யூக்கு அதிகமாக இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்கன்னா மக்கள் அந்த பாண்டோட ஃபேஸ் வேல்யூவை விட அதிகமாக கொடுக்க ரெடியாக இருப்பாங்க. இதுதான் மார்க்கெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கும் பாண்ட் ப்ரைஸுக்கும் இருக்கிற இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப். ஆனால் ஒரு பாண்ட் அதோட மெச்சூரிட்டி டேட்டுக்கு கிட்ட வரும்போது அதோட ப்ரைஸ் அதோட ஃபேஸ் வேல்யூவை அப்ரோச் பண்ணிக்கிட்டே இருக்கும். மெச்சூர் ஆகும்போது கரெக்டாக அதோட ஃபேஸ் வேல்யூவாக இருக்கும். ஏன்னா பாண்ட் இஷ்யூ பண்ண கம்பெனி அதோட மெச்சூரிட்டி டேட்டில் அந்த பாண்டோட ஃபேஸ் வேல்யூவை பாண்ட் ஹோல்டர்ஸ்க்கு திரும்ப கொடுத்துருவாங்க இல்லையா. அதனால் அதோட ப்ரைஸ் அதோட மெச்சூரிட்டி டேட்டில் ஃபேஸ் வேல்யூவாக மேட்ச் ஆகிடும். இப்படி பாண்ட் ப்ரைஸ் மாறிக்கிட்டே இருந்தால் அதோட பொட்டன்ஷியல் ரிட்டர்ன் ரேட்டை நாம் எப்படி தெரிஞ்சுக்கலாம்? இப்போ நம்ம ஒரு பாண்டை அது இஷ்யூ பண்ண டேட்டில் இருந்து மெச்சூரிட்டி டேட் வரை ஹோல்ட் பண்ணால் அதோட ரிட்டர்ன் ரேட் நமக்கு தெரியும். அதோட கூப்பன் ரேட்டு தான் அதோட ரிட்டர்ன் ரேட். ஆனால் இப்போ நம்ம செகண்டரி மார்க்கெட்டில் ஒரு பாண்டை வாங்கினோம்னா அதோட ரிட்டர்ன் ரேட் என்ன? அது நம்ம வாங்குகிற ப்ரைஸை பொறுத்துது. ஏன்னா செகண்டரி மார்க்கெட்டில் நம்ம பாண்டோட ஃபேஸ் வேல்யூவை கொடுத்து வாங்கியிருக்க மாட்டோம். ஸோ 10,000 ரூபாய் பாண்டை 9,000 ரூபாய்க்கு வாங்கினா 5% கூப்பன் ரேட் 500 டிவைடட் பை 9,000 ஈக்குவல்ஸ் 5.5% ரிட்டர்ன் ரேட் ஆகியிருக்கும். இதை தான் பாண்ட் மார்க்கெட்டில் கரண்ட் ஈல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட் கேல்குலேஷன், அதனால் இது ஒரு அப்ராக்சிமேஷன் தான். ஆனால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட் கேல்குலேஷன் மோர் அக்யூரேட்டான ரிட்டர்ன் ரேட்டை கொடுக்கும். ஏன்னா நாம் இந்த பாண்டை ஜனவரியில் வாங்குறதுக்கும் டிசம்பரில் வாங்குறதுக்கும் ரிட்டர்ன் ரேட் வித்தியாசம் இருக்குது இல்லையா. இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பேஸ்டு கால்குலேஷனில் வர ரிட்டர்ன் ரேட்டை தான் ஈல்டு டு மெச்சூரிட்டி அப்படின்னு பாண்ட் மார்க்கெட்டில் சொல்லுவாங்க. ஸோ ஒரு பாண்டோட ரிட்டர்ன் ரேட்டை தெரிஞ்சிக்க அதோட ஈல்டு டு மெச்சூரிட்டி வேல்யூவை பார்த்தா போதும். அடுத்து இந்த பாண்ட்ஸை நம்ம ஹோல்ட் பண்ணுறதுல இருக்கிற ரிஸ்க்கை பற்றி பார்க்கலாம். இதில் 3 முக்கியமான ரிஸ்க் இருக்குது. ஃபஸ்ட்டு கிரெடிட் ரிஸ்க்கை பற்றி பார்ப்போம். பாண்டை இஷ்யூ பண்ணவங்க பாண்டோட மெச்சூரிட்டி டேட்டுக்கு முன்னாலேயே திவால் ஆகலாம். அப்படி திவால் ஆகிட்டாங்கன்னா பாண்ட் ஹோல்டர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட்டும் பே பண்ண முடியாது, முதலையும் திருப்பி தர முடியாது. இது நாம் கடன் கொடுத்தவங்க ஊரை விட்டு ஓடிட்டா என்ன ஆகும்? அந்த மாதிரியான சிச்சுவேஷன் தான் இது. இதைத்தான் கிரெடிட் ரிஸ்க் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பாண்டை யார் இஷ்யூ பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து அதோட கிரெடிட் ரிஸ்க் லெவல் மாறும். இப்போ ஒரு கண்ட்ரியோட கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணுனா அது ஒரு சேஃபான பாண்ட். ஏன்னா ஒரு கண்ட்ரி திவால் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதுவும் யூஎஸ் மாதிரியான டெவலப்டு கண்ட்ரிஸ் இஷ்யூ பண்ணுற பாண்ட்ஸ் இன்னும் சேஃப். அதனால தான் யூஎஸ் ட்ரெஷரி இஷ்யூ பண்ணுற ட்ரெஷரி பில், ட்ரெஷரி பாண்ட், ட்ரெஷரி நோட்ஸ் இதெல்லாம் வேர்ல்டில் ரொம்ப சேஃபான அசட்டாட்டு கன்சிடர் பண்ணுறாங்க.
அது ரொம்ப சேஃபுங்கிறதுனால அது பே பண்ணுற இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட், லோக்கல் முனிசிபாலிட்டி இஷ்யூ பண்ணுற பாண்ட்ஸ் எல்லாமே மார்க்கெட்டில் சேஃபாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஏன்னா அது எல்லாத்துக்கும் கவர்மெண்ட் பேக்கிங் இருக்கும். அவங்கெல்லாம் பேங்க்ரப்ட் ஆகி திவால் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படிங்கிறதுனால அதை சேஃபாக கன்சிடர் பண்ணுறோம். இது ஒரு கார்ப்பரேட் பாண்ட் இஷ்யூ பண்ணால் அதில் கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணுற பாண்ட்ஸை விட ரிஸ்க் அதிகம். ஏன்னா இது ப்ரைவேட் கம்பெனிஸ் இஷ்யூ பண்ணுற பாண்ட்ஸ். அந்த கம்பெனி திவால் ஆச்சுன்னா அந்த பாண்ட்ஸை வச்சு இருக்கிறவங்களுக்கு ஒன்றுமே மிஞ்சாமல் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதனால தான் கார்ப்பரேட் பாண்ட்ஸுக்கு அதோட கிரெடிட் ரேட்டிங் ரொம்ப முக்கியம். இன்வெஸ்ட்மெண்ட் கிரேட் பாண்ட்ஸ் எல்லாம் ரிலேட்டிவ்லி சேஃபர். இந்த ரிஸ்க் இருக்கிறதுனால தான் கார்ப்பரேட் பாண்ட்ஸோட கூப்பன் ரேட் கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணுற பாண்ட்ஸை விட அதிகமாக இருக்கும். நார்மல் டைம்ஸை விட ரிசெஷன் டைம்ஸில் கார்ப்பரேட் பாண்ட்ஸில் இந்த ரிஸ்க் ஜாஸ்தி. ஏன்னா அளவுக்கு அதிகமாக கடன் வச்சுருக்கிற கம்பெனிஸ்னால ரிசெஷனை சர்வை பண்ணுறது கஷ்டம். அதனால் எந்த மாதிரியான கிரெடிட் குவாலிட்டி உடைய பாண்ட்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு தெரிஞ்சுட்டு பண்ணணும். அடுத்த ரிஸ்க் லிக்விடிட்டி ரிஸ்க். இப்போ நம்ம ஒரு பாண்டை வாங்கி வச்சுருக்கிறோம், அதை விற்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் வாங்குறதுக்கு ஆள் இல்லைன்னு வைங்க, அப்போ நம்ம லிக்விடிட்டி கிரன்ச்சில் மாட்டிப்போம். எகெயின் லோ கிரெடிட் குவாலிட்டி பாண்ட்ஸில், அதுவும் ரிசெஷன் டைம்ஸில் இந்த மாதிரியான ரிஸ்க் ஜாஸ்தி. இதுதான் கடந்த ஏப்ரல் மாதம் ஃப்ராங்க்லின் டெம்பிள்டனோட கிரெடிட் ரிஸ்க் ஃபண்ட்ஸில் நடந்துச்சு. அவங்க லோ கிரெடிட் குவாலிட்டி பாண்ட்ஸை அவங்க கிரெடிட் ரிஸ்க் ஃபண்ட்ஸில் வச்சுருந்தாங்க. குளோபல் பேண்டமிக் இஷ்யூ வந்த உடனே இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் நர்வஸ் ஆகி அந்த ஃபண்டை விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ரிடம்ஷன் ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண ஃப்ராங்க்லின் டெம்பிள்டன் அவங்க போர்ட்ஃபோலியோவில் இருந்த அந்த லோ கிரெடிட் குவாலிட்டி பாண்ட்ஸை விற்க ட்ரை பண்ணாங்க. ஆனால் இந்த மாதிரிப்பட்ட டைமில் யாரும் ரிஸ்க் எடுத்து அதை வாங்க முற்படலை. அதனால் அவங்க ஃபண்ட்ஸில் இருந்த ரிடம்ஷன் ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியாமல் அவங்க அந்த ஃபண்ட்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ண வேண்டியதாக போச்சு. ஆனால் அண்டர்லையிங் பாண்ட்ஸ் எதுவும் டிஃபால்ட் ஆகலை. அதாவது அந்த ஃபண்ட்ஸை வாங்கின எல்லாருக்கும் ஃப்ராங்க்லின் டெம்பிள்டன் பாண்ட்ஸில் இருந்து வர இன்ட்ரெஸ்ட்டை கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. இட்ஸ் ஜஸ்ட் தட் அதை விற்க முடியாது அப்படிங்கிற நிலைமை உருவாயிருச்சு. இதுதான் லிக்விடிட்டி கிரன்ச்னால வர ப்ராப்ளம். இந்த மாதிரியான சிச்சுவேஷனில் நம்ம மாட்டிக்காமல் இருக்க லோ கிரெடிட் குவாலிட்டி பாண்ட்ஸை அதிகமான இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஆசைப்பட்டு வாங்காமல் இருக்கிறது நல்லது. மூணாவது ரிஸ்க் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி மார்க்கெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடிச்சுன்னா நம்ம ஹோல்ட் பண்ணியிருக்கிற பாண்ட்ஸோட வேல்யூ குறைஞ்சிடும். நம்ம அந்த பாண்டோட மெச்சூரிட்டி டேட் வர ஹோல்ட் பண்ணுறோம் அப்படின்னு வைங்க, நமக்கு அதனால் ஒரு இம்பேக்டும் இல்லை. ஆனால் அதுக்கு முன்னால் விற்கணும்னு நினச்சா வாங்கின விலையை விட கம்மியான விலைக்கு நாம் விற்க வேண்டிய நிலைமை வரலாம். அந்த ரிஸ்க்கையும் நாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ எந்த மாதிரியான பாண்ட்ஸை நம்ம போர்ட்ஃபோலியோவுக்கு வச்சுக்கலாம்? நம்மளை மாதிரிப்பட்ட காமன் இன்வெஸ்டர்ஸ்க்கு பாண்ட் எக்ஸ்போஷரை நம்ம போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணுறதுக்கு ஈஸியான வழி டெப்ட் ஃபண்ட்ஸை வாங்கிக்கிறது. கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணுற பாண்ட்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுற கில்ட் ஃபண்ட்ஸை வாங்கிக்கலாம். நல்ல கிரெடிட் குவாலிட்டியோட இருக்கிற பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுற கார்ப்பரேட் பாண்ட் ஃபண்ட் வாங்கிக்கலாம். ஆனால் ஹை இன்ட்ரெஸ்ட்டுக்காக கிரெடிட் குவாலிட்டி மோசமான பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுற அந்த கிரெடிட் ரிஸ்க் ஃபண்ட்ஸை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே, இப்போ நமக்கு எந்த மாதிரிப்பட்ட பாண்ட் ஃபண்ட்ஸை வாங்கணும் அப்படின்னு தெரியுது. நேச்சுரலாக அடுத்த கேள்வி என்ன வரும்னா, நம்ம போர்ட்ஃபோலியோவில் எத்தனை பர்சன்டேஜுக்கு பாண்ட்ஸ் எக்ஸ்போஷர் இருக்கணும் அப்படிங்கிறதா தான் இருக்கும். அது ஒவ்வொரு இண்டிவிஜுவலை பொறுத்தது. நார்மலாக என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம ஏஜ் பர்சன்டேஜ் பாண்ட்ஸ்லையும் 100 மைனஸ் நம்ம ஏஜ் பர்சன்டேஜ் ஸ்டாக்ஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. அதாவது இப்போ நம்ம வயசு 40 அப்படின்னா 40% பாண்ட்ஸ்லையும் 60% ஸ்டாக்ஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. நம்மளால் எவ்வளோ மார்க்கெட் வாலட்டிலிட்டியை ஹேண்டில் பண்ண முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பர்சன்டேஜை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா பாண்ட்ஸில் ஸ்டாக்ஸை விட வாலட்டிலிட்டி ரொம்ப கம்மி. அதனால் ரிட்டையர்மெண்ட் ஏஜுக்கு க்ளோஸாக போகும்போது பாண்ட்ஸ் எக்ஸ்போஷரை கிராஜுவலாக கூட்டிகிட்டு ரிஸ்கியான ஸ்டாக்ஸ் எக்ஸ்போஷரை குறைச்சிக்கிட்டே போகணும் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி சொல்கிறாங்க. பர்சனலாக நான் ஒரு சூப்பர் அக்ரெசிவான இன்வெஸ்டர். என்னால் ஸ்டாக் மார்க்கெட் வாலட்டிலிட்டியை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால என் போர்ட்ஃபோலியோவில் பாண்ட்ஸே கிடையாது. ஃபுல்லாக ஸ்டாக்ஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். மற்ற யாருக்குமே அந்த ஸ்ட்ராட்டஜியை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா தட் இஸ் வெரி டேஞ்சரஸ். உங்கள் கம்ஃபர்ட்டை பொறுத்து பாண்ட்ஸ் எக்ஸ்போஷரை உங்கள் போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் கூட்டி குறைச்சி வச்சுக்கோங்க. ஃபார் த மோஸ்ட் பார்ட் நம்ம ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான கார்ப்பரேட் பாண்ட்ஸை பற்றி மட்டும்தான் எங்களை பார்த்தோம். நம்மளை மாதிரிப்பட்ட காமன் இன்வெஸ்டர்ஸ்க்கு இந்த நாலேஜ் போதும். இது போக இன்னும் ஆர்எம்பிஎஸ், சிஎம்பிஎஸ், சிடிஓ அப்படின்னு ஸ்ட்ரக்சர் ஃபைனான்ஸ் பேஸ்டு டெப்ட் செக்யூரிட்டிஸ் இருக்குது. நம்ம ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அதெல்லாம் கொஞ்சம் டூ மச். அதனால் நம்ம இதோடையே நிறுத்திப்போம். சீக்கிரமே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.